கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா எனக்கென்று யார் உண்டு அப்படிங்கிற அநேக கேள்வியோடு இருக்கிற அநேக தெய்வ பிள்ளைகள், பிரியமான தெய்வ பிள்ளைகளை, உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். உங்களுக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவர், அவர் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. தாவீது புலம்புகிறான். சங்கீதம் 69, 19, 20 வாஸ்து பாருங்க. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், என் இருதயம் வேதனையினால் நிரம்பி இருக்கிறது. ஆறுதல் சொல்லுகிறவர்கள் ஒருவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை. தேற்றுகிறவர்கள் ஒருவர் உண்டோ காத்திருந்தேன், ஒருவராகிலும் இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் என்னை ஆறுதல் படுத்துற மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் காத்திருந்தீங்க, எதிர்பார்த்தா ஏமாந்துருவீங்க. ஆனால் உங்களுக்கென்று சொல்லி ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்தில் போய் கண்ணீர் சிந்தி அப்படியே உங்கள் இருதயத்தை ஊற்றிட்டு எழுந்திரிங்க. எல்லா சுமைகளும் எல்லா பாரங்களும் உங்களை விட்டு போய்விடும். ஏன்னா உங்களுக்குன்னு சொல்லியிருக்கிற ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்போ அந்த பூமியில் எனக்குன்னு யாரும் இல்லையா? இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறது, நட்புகள் இருக்கிறது, சொந்தம் பந்தம். ஆனால் இவர்கள்லாம் ஆபத்து அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வர்றது அரிது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஏன் நம்ம கவலைப்படணும்? அப்போ ஏன் கலங்கணும்? மார்பு தட்டி நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், எனக்குன்னு ஒருத்தர் உண்டு. ஏன்னா பேதுரு அழகாக சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இன்றைக்கி நம்மளுடைய கவலையை சொல்கிறதுக்கு தானே ஒருத்தரை தேடுறோம், நம்மளுடைய கவலையை விசாரிக்கிறதுக்கு தானே ஒருத்தரை தேடுறோம். இந்த பூமியில் யாரும் நம்ம கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கு வருவாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. நம்மளை காயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பார்வையற்ற 2 பேர் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வழிப்போக்கர்கள் இயேசுவோடு போகிறாங்களே, அதட்டுறாங்க. அதில் ஒருத்த இயேசு தூரம் போயிட்டாருப்பா, கத்தாத, நான் கொண்டு விட்றேன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி கொண்டுட்டு போயிருக்கலாம்ல. இயேசு நின்று, நான் உனக்கு என்ன செய்யணும் விசாரிக்கிறார். அந்த கூட்டத்தில் யாரும் விசாரிக்கல. அதுதான் உலகம். மற்ற 20வது அதிகாரம் 30லேருந்து 34 வரைக்கும் வாசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களை அதட்டுக்கும், உங்களை காயப்படுத்தும், உங்களை வேதனைப்படுத்தும். ஆனால் இயேசு நிற்பார், தமிழத்தில் அழைப்பார், உங்கள்கிட்ட விசாரிப்பார். நான் உனக்கு என்ன செய்யணும் விசாரிப்பார். அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். அவர் ஒருவர் உண்டு, கலங்க வேண்டாம். செபிக்கலாமா? தகப்பனே, எனக்கு என்று நீர் இருக்கிறீர், நான் கலங்குவது இல்லை என்கிற விசுவாசத்தை கொடுத்துள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.